கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் 11ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நமக்கு சோர்வுகளோ பலவீனங்களோ வரும் பொழுதெல்லாம் நாம் ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது நம்மிடமிருந்து அதிகமாக வருகிற வார்த்தை, இந்த பிரச்சனையை என்னிடமிருந்து நீக்கி போடும், இந்த வலியை என்னிடமிருந்து நீக்கி போடும் என்றுதான். ஆனால் யாருமே இந்த வலியை ஏதோ ஒரு காரணத்திற்காக கடவுள் அனுமதித்திருக்கிறார், இந்த சோதனை காலத்தை கடவுள் ஏதோ ஒரு காரணத்திற்காக எனக்கு அனுமதித்திருக்கிறார், ஆகவே இந்த சோதனை காலத்தை நான் வெல்லும் வரை, இந்த சோதனை காலத்தை நான் தாண்டும் வரை எனக்கு தேவையான திடத்தையும் பலத்தையும், இந்த சோதனை காலத்தை தாண்டக்கூடிய ஞானத்தையும் கடவுளின் பேரன்பையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் என்று பலரும் இப்படியாக ஜெபிப்பதில்லை. ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, சிறு பிரச்சனை வந்தவுடனேயே முதலாவதாக அடிபடுவது நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைதான். ஆகவேதான் இன்றைய வாக்கிலும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் கூறிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஏனென்றால் சீடர்களுக்கு பல நேரங்களில் நம்பிக்கை குறைவு ஏற்பட்டது. நாம் ஒரு பிசாசை துரத்துகிறோம், ஆனால் அது போக மாட்டேங்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அது போகிறதே. அப்படியானால் எந்த காரியத்திலே நான் பலவீனமாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கை குறைவு அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, எப்பொழுதும் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை மிகுதியாக்க வேண்டும் என்று கடவுளிடம் அன்றாட வேண்டும். நான் எந்த காரியத்திற்காக விண்ணப்பிக்கிறேனோ அந்த விண்ணப்பத்தை கடவுள் இன்றே கேட்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படியான நம்பிக்கை மிகுதியை நாம் இன்று முதல் கேட்போம். நமக்கு கடவுள் தேவையான நம்பிக்கை மிகுதியை கொடுப்பார், நம்பிக்கையிலே உறுதியை கொடுப்பார். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் கடவுளை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு ஒரு நல் உறவை நமக்கும் கடவுளுக்கும் இடையே தூய ஆவியானவர் ஏற்படுத்துவார். ஆமேன். இந்த வார்த்தையையும் இந்த நாளிலே நம் உள்ளத்திலே பதிப்போம். ஒவ்வொரு நாளும் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் மிகுதியாக்கி கொண்டே இருக்கும் பொழுது கடவுள் அதற்குரிய பலனை நிச்சயமாகவே நமக்கு சீக்கிரமாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாக எப்பொழுதும் எங்கள் விண்ணப்பங்களிலும் மன்றாட்டுகளிலும் எங்கள் நம்பிக்கையை தகப்பனே இன்று முதல் மிகுதியாக்க வேண்டும் என்று உமது பாதத்திலே தாழ்த்தி மன்றாடுகிறோம் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று நமது நம்பிக்கையை, கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை கடவுள் நிச்சயமாகவே கூட்டியிருக்கிறார், மிகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கடவுள் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைப்பார். ஆமேன். God bless you.